தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கும் கேரளா பொண்ணுங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஏண்டா எனக்கு இதுதான் வேலையா? நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வேறுபாடு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு பொண்ணுக்கும் கேரளா பொண்ணுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத ஒன்றே மாதிரி ஆளுங்க தான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண முடியும். நீயே சொல்லிடு சாமி, நான் எது சொன்னாலும் வம்பா போயிடும். நடுவர் அவர்களே, பூவை வைத்து கோலம் போட்டா அது கேரளா பொண்ணுங்க, பூவே வந்து கோலம் போட்டா அதுதான் எங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க. சிரிச்சாதான் கேரளா பொண்ணுங்க அழகா இருப்பாங்க, ஆனா முறைச்சா கூட எங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க அழகா இருப்பாங்க. தலை குளிச்சுட்டு பின்னாம வந்தா அது கேரளா பொண்ணுங்க, தலை குளிச்சுட்டு அழகா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஜம்முன்னு வந்தா அது நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க. ஓகே, நீங்களும் நான் ரசிச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். அடா யதார்த்தமா சொன்னப்பா, நீ வேற குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. அப்பா நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. உடனே உங்களுக்கு ஒரே குளிர்ச்சியா இருக்கும். நானே பார்க்கட்டாமா? நீங்க பாருங்கப்பா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்ப்பா. என்ன கண்டிஷன்? அரவிந்த் சாமி மாதிரி அழகா இருக்கணும், விஜய் சேதுபதி மாதிரி வீரமா இருக்கணும், சூரி மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும், கார்த்தி மாதிரி கலகலப்பா இருக்கணும், ஆனந்த் அம்பானி மாதிரி பணக்காரரா இருக்கணும். இவ்வளவு கொண்ட மாப்பிள்ளைய நீங்க எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சு வருவீங்கன்னு சொல்லுங்க. மொத்தத்துல ஒரு இழிச்ச வாயனா இருக்கணும். இரண்டு இதயங்கள் ஒன்றை ஒன்று அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழுவது தானே சார் காதல். ஒருத்தங்களை வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்கள பத்தி ஒரு 2 வார்த்தை நல்லதா எழுதுங்க, இல்ல ஏதாவது பேசுங்க. பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்களேன். எதுக்கு நம்ம அவங்கள பத்தி தப்பா பேசி அவங்களோட ஒரு நாளை, அவங்களோட மனசை வந்து எதுக்கு நம்ம வந்து ஹர்ட் பண்ணணும்? அன்பா இருங்க, அன்பு மட்டுமே கொடுங்க. ஏன்னா அதுதான் இந்த உலகத்துல ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ரொம்ப நெகட்டிவா இருக்கிற இந்த உலகத்துல வந்து நீங்க அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதும், நீங்க உங்களோட அன்பு. நடுவர் அவர்களே, நிறைய மாறி போச்சு இன்னைக்கு. ஒரு காலத்துல எல்லாம் கணவன் மனைவியும் சண்டை போட்டா எப்படி இருக்கும்? வீட்டுல சமைக்க மாட்டாங்க, கோவமா இருப்பாங்க. அவர் மட்டும் வெளியே போறவர் எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவார். வீட்டுல இருக்கவங்க பட்னியாவே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. வீட்டுல இருக்கிற கணவன் மனைவியும் சண்டை போட்டா முதல்ல ஒருத்தன் வந்து காலிங் பெல் அடிச்சு பீட்சா கொடுப்பான், ரெண்டாவது ஒருத்தன் வந்து காலிங் பெல் அடிச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பான். சண்டை போட்டா பட்டினியா கடன்றது அந்த காலம், சண்டை போட்டா விதவிதமா வாங்கி சாப்பிடுன்றது இந்த காலம். ஆண்களுக்கு என்னைக்குமே வரவுல மகிழ்ச்சியை பார்க்கறவங்க, பெண்கள் தான் செலவுல மகிழ்ச்சியை பார்க்கறவங்க. 800 ரூபாய்க்கு சட்டை வாங்கி 2000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க்கு கொடுக்கக்கூடிய அதிமேதாவித்தனத்தை பெண்கள் செய்கிறார்களா, ஆண்கள் செய்யற? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். அந்த ஆரி ஒர்க்ல கூட பாருங்க, ஜாக்கெட்ல பின்னாடி 2 குண்டு தொங்குமா. அந்த 2 குண்டு ஜாக்கெட்டுக்கு வைக்கிற குண்டு இல்ல, ஆண்களுடைய பாக்கெட்டுக்கு வைக்கிற குண்டு. நிறைய ஆண்கள் வந்து வரதட்சணை கேட்கறாங்கன்னு இன்னைக்கு சூழ்நிலையில சொல்றேன். இந்த தலைமுறை வரதட்சணை வாங்காமல் பெண்ணெடுக்க எங்கள் ஆண்கள் தயாராகி விட்டோம். வசதியான குடும்பம் இல்லாத ஆண்களுக்கு எத்தனை குடும்பங்கள் பெண் வீட்டில் தயாராக இருக்காங்க. புடவை கடைக்கு போய் அதில் இருக்கிற அத்தனை புடவை அவன் இறக்கின பிறகு வேற ஏதாவது இருக்கா என்று கேட்கிறவள் எப்போதுமே பெண்ணாகத்தான் இருக்கிறாள். ஆணுக்கு அது என்ன கலர்னே அவன் பார்க்கறது இல்லை. மஞ்சள் கலரில் ஒன்று வாங்கிட்டு வந்து நிற்குது. என்ன சொல்றது? மஞ்சள் கலர்லையே சட்டை வாங்கியிருக்கீங்க, இது நல்லா தானே இருக்குன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இதுக்கு என்ன குறைச்சு? நல்லா தானே இருக்கு. ஸோ விமென் வாண்ட் என்டோர்ஸ்மெண்ட், மென் ஆர் கான்ஃபிடென்ட் இன் டிசிஷன். பணம் நிறைய இருந்தா கைகள்ல பத்திரங்களாக இருக்கலாம். பாசம் ஒரு குடும்பத்திலே நிறைய இருந்தால் குடும்பமே பத்திரமாக இருக்கும். தெய்வானி அக்கா, சொந்தக்காரங்கெல்லாம் சுண்ணாம்பு மாதிரி அளவா எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா வாய் வெந்துரும், வாழ்க்கை நொந்துரும். இந்த காதலி, மனைவி, அம்மா 3 பேரையுமே ஆண்கள் நீங்க பாக்குறீங்க. இந்த 3 பேருக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா அவள் காதலி, எனக்கு எப்ப வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா மனைவி, எனக்கு ஏன்பா வாங்கி தர அப்படின்னு கேட்டா அவள் தான் அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு. இந்த காலேஜ்ல தான் படிப்பேன், இந்த கோர்ஸ்ல தான் படிப்பேன், 2 வருஷத்துல 16 அரியர். ஏன்? செட் ஆகல. அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் வர்றாரு, 3 வருஷம் படிக்கிறார், 7 அரியர். பிடிச்சது தானே படிச்ச, இல்ல செட் ஆகல. ஒரு வேலைக்கு போறார், 4 மாசம் தான், 2.25 லட்சம் ரூபாய் பைக் வாங்கிட்டு வேலைக்கு போறார். 4 மாசத்துல வீட்டுக்கு வந்துடுறார். என்னப்பா ஆச்சு? செட் ஆகல. காதலிச்ச பொண்ணை தான் கல்யாணம் முடிப்பேங்கிறார், காதலிச்ச பையனை தான் கல்யாணம் முடிப்பேங்குது. கல்யாணம் முடிச்சு வச்சிடறோம், தொலையுதுன்னு 6 மாசத்துல டைவர்ஸ்.
என்னம்மா ஆச்சு? செட் ஆகலை. அந்த காலத்துல எல்லாம் எங்கள் அப்பா ஓங்கி ஒரு அரை அரைஞ்சாருன்னா எங்களுக்கு எல்லாம் செட் ஆயிரும். அதுலேயும் ஆகலைன்னு வைங்களேன், எங்கள் அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்கன்னா எல்லாம் செட் ஆயிரும். உங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து இவ்வளவு உரிமை கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால தான் செட் ஆகலை. மின்மினி